2025 நவம்பர் 1ஆம் தேதி கேரளா ஒரு வரலாற்றை படைக்க போகுது. இந்தியாவில் முதல் முறையா ஒரு மாநிலம் கடும் வறுமை இல்லாத மாநிலம்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போகுது. ஆனா இந்த சாதனை ஒரு நாள் வந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இது பல சதாப்தங்களை நடத்த ஒரு போராட்டத்தின் வெற்றி. வாங்க அந்த பயணத்துல நடந்த வரலாற்றை பார்க்கலாம். 1973ல இருந்து 74வது வருஷம் கேரளாவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா மொத்த மக்கள் தொகையில 59.8% பேர் வறுமை கோட்பாட்டுக்கு கீழே வந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் சாப்பாட்டுக்கே போராடினாங்க. அந்த காலத்துல நிலப்பிரபுக்கள் கையில எல்லா நிலமும் இருந்துச்சு. பாட்டாளி மக்கள் அவங்க நிலத்துல வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒன்னும் கிடைக்கல. வீடு இல்லாம, நிலம் இல்லாம, மரியாதை இல்லாம வாழ்ந்தாங்க. கல்வின்னு பார்த்தா பணக்காரர்களோட குழந்தைங்க மட்டும்தான் படிச்சாங்க. ஏழைகளோட பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகவே முடியாது. மருத்துவம்னு பார்த்தா அது இன்னும் கொடுமை. நோய்வாய்ப்பட்டா சாவறதை தவிர வேற வழியே இல்லை. பீகார், ஜார்க்கண்ட் மாதிரி மாநிலங்கள்ல இன்னைக்கும் இந்த நிலைமை தான் இருக்கு. பீகார்ல 51.91% பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல 42.16% பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா கேரளா எப்படி மாறுச்சுன்னு பார்ப்போம். 1957ஆம் வருஷம் உலக வரலாற்றிலேயே முதல் முறையா தேர்தல் மூலமா வந்த கம்யூனிஸ்ட் அரசு கேரளா தான். EMS நம்பூதிரிபார் தலைமையில அந்த அரசு ஒரு தைரியமான முடிவை முன்னெடுத்துச்சு. நிலப்பிரபுக்கள் கையில இருந்த எல்லா நிலத்தையும் உழைக்கிற ஏழை விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. இதனால 15 லட்சம் குடும்பங்களுக்கு நிலம் கிடைச்சது. அப்போதான் கேரளாவோட வறுமைக்கு எதிரான உண்மையான போராட்டம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லா ஊர்லயும் கட்டப்பட்டுச்சு. இலவச கல்வின்னு ஏழையோ பணக்காரனோ எல்லா குழந்தைகளும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இலவச மருத்துவம்னு ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் அரசு மருத்துவமனை தொடங்கப்பட்டுச்சு. தொழிற்சங்கங்கள் வலுவா வளர்ந்தப்ப தொழிலாளர்கள் தங்களோட உரிமைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் கேரளா இன்னைக்கு 96.2% கல்வி அறிவுன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. இந்தியாவிலே முதலிடம் பெற்றிருக்காங்க. 1996ல EK நயனார் முதலமைச்சரா இருக்கும்போது பரவலாக்கப்பட்ட திட்டமிடல்னு ஒரு புரட்சிகர முறையை கொண்டு வந்தாங்க. அதாவது திட்டங்களை மேல இருந்து போடாம கீழ இருந்து கிராமங்கள்ல இருக்கிற மக்களே தங்களுக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுவாங்க. மாநில முதலீட்டு நிதியில 25ல இருந்து 40% நேரா உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு போகும். இதுதான் கேரளாவோட முக்கியமான பலம்னு சொல்லப்படுது. 2021 மே மாதம் பினராயி விஜயன் தலைமையில இரண்டாவது முறையா LDF அரசு பொறுப்பேற்றது. முதல் அமைச்சரவர் கூட்டத்திலேயே ஒரு வரலாற்று முடிவு எடுக்கப்பட்டது. கேரளாவில் கடும் வறுமையை முழுசா ஒழிக்கணும்னு. ஆனா எப்படின்னு பார்த்தா முதல்ல யாரெல்லாம் கடும் வறுமைக்குள்ள இருக்காங்கன்னு துல்லியமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்காக ஒரு மாபெரும் கணக்கெடுப்பை எடுத்தாங்க. 14 லட்சம் களப்பணியாளர்கள், குடும்பஸ்ரீ உறுப்பினர்கள், ஆஷா ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லோரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நேரடியா பேசி தகவலை சேகரிச்சாங்க. மொபைல் ஆப்ஸ்ல புவியிட குறியீடோட எல்லா தகவலும் பதிவு பண்ணப்பட்டது. பெண்கள் கணக்கெடுப்பாளர்கள் பெண்களோட மட்டும் பேசினாங்க. ஏன்னா பல பெண்கள் தங்களோட உண்மையான பிரச்சனைகளை வெளியில சொல்ல தயங்குவாங்க. 4 கட்ட சரிபார்ப்புல இறுதியா 64,006 கடும் ஏழ்மை குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டது. கேரளாவோட மொத்த மக்கள் தொகையில வெறும் 0.2% தான் 59.8% இருந்து 0.2% வந்துருச்சு. இதுல 81% குடும்பங்கள் கிராமத்துல இருந்தாங்க. 43,850 பேர் தனியால வாழ்ந்தாங்க. யாரோட ஆதரவும் இல்லாம. ஆனா அரசு ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு முடிவு பண்ணுச்சு. இப்ப கேள்வி, இந்த 64,006 குடும்பங்களை எப்படி வறுமையில இருந்து மீட்டாங்க? ஒரே அளவு எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு அரசு புரிஞ்சுக்கிச்சு. அதனால 56,697 தனிப்பட்ட நுண் திட்டங்களை உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி அரசு சேவைக்கான அணுகல்னு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு, மாற்றுத்திறனாளி சான்றிதழ். இதனால அவங்க அரசாங்க சலுகைக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. இரண்டாவதா சுகாதாரம். 85,721 பேருக்கு உடனடியா சிகிச்சை தேவைன்னு அரசு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம்னா இலவச மருந்துகள் வாதில் படி சேவனம் மூலமா வீட்டு வாசல்ல மருந்து டெலிவரி செய்யப்பட்டுச்சு. 5,777 படுக்கையில் கிடக்கிற நோயாளிகளுக்கு நிவாரண பராமரிப்பு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஆதரவு கொடுத்துச்சு. மூணாவதா வீடு வாழ்வாதாரம். லைஃப் மிஷன் மூலமா செப்டம்பர் 2025க்குள் 7,083 பாதுகாப்பான தங்குமிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. இதுல 3,913 புதிய வீடுகள். மனசோடி திடீர்னு ஒரு அழகான பேர். இதயத்தோட ஒரு துண்டு நிலம்னு அர்த்தம். நிலம் இல்லாத குடும்பங்களுக்கு அரசு நிலம் கொடுத்தது. மாவட்ட ஆட்சியருக்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டது அரசு பயன்படுத்தாத நிலத்தை ஒதுக்க. 5,651 குடும்பங்கள் பழுது பார்ப்புக்காக தலா ரூபாய் 2 லட்சம் பெற்றாங்க. வாழ்வாதாரம் எப்படின்னு பார்த்தா அக்டோபர் 2023 இருந்து பிப்ரவரி 2024
நாள் வரைக்கும் நடந்த பிரச்சாரத்துல 5350 குடும்பங்களுக்குள்ள 4394 குடும்பங்கள் சொந்த தொழில தொடங்க உதவி பெற்றாங்க. தையல், அழகு நிலையம், சிறுகடை, கோழிப்பண்ணை, ஆட்டோ ரிக்ஷான்னு. இதை தொடர்ந்து அமைச்சர் MP ராஜேஷ் சொல்றாரு, சீனாவுக்கு அப்புறம் உலகத்திலேயே 2வது முறையான திட்டமிடல் மூலம் கடும் வறுமையை ஒழிச்ச பிராந்தியம் கேரளான்னு. நிறைவா 2025 நவம்பர் 1 கேரளா ஒரு வரலாற்றை படைக்க போகுது. ஆனா இது முடிவு இல்ல, ஆரம்பம் தான். ஒவ்வொரு குடும்பமும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும், மீண்டும் வறுமைக்குள்ள விழாம பாதுகாக்கப்படும். டிஜிட்டல் கண்காணிப்பு, தொடர் ஆதரவு, எல்லாம் ஏற்பாடும் பண்ணப்பட்டிருக்கு. இது மனித மாண்புக்கான வெற்றி.